ரைட், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனே உங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை, உணர்வு அடைய வேண்டும். நீங்கள் உணர்வு அடையலைன்னா பிரயோஜனமற்றதாய் உங்கள் கிறிஸ்துவ ஜீவியம் இருக்கும். மாறாக அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் வெளியே வரமாட்டீங்க. நீங்கள் வேத வசனத்தை கேட்குறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அதனால் ஏகப்பட்ட சத்தியங்கள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது, வேறுபட்ட சத்தியங்கள் யூடியூப்பில் போயிட்டுருக்கு. நீங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறேன். கேட்குறவர்களாக இருக்கணும், அதே மாதிரி நடக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் இப்போ இருக்கிற நிர்விசாரங்கள் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நிர்விசாரமோ அபிவிசுவாசமோ பின்வாங்குதலோ இதில் எது கொண்டாலும் உங்களை பிசாசு தான் இந்த கிரியைகளை செய்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுதாரிச்சிடணும், உடனே சுதாரித்து வேதவசனத்தை அறிக்கை செய்து அதை பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். ரைட், நான் சொல்லக்கூடிய காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பாவத்தின் மூலமாய் சாபத்தின் தண்டனையிலே அல்லேலூயா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் சிக்கி தவிக்கின்றன. எங்கே பார்த்தாலும் அல்லேலூயா வியாதி, நெருக்கங்கள், மன சஞ்சலங்கள், குடியோடி போகுதல், அல்லேலூயா கலப்பு பல வகையான முரண்கட்ட திருமணங்கள், பல காரியங்கள், இந்த மாம்சத்தின் கிரியைகளினாலே வர்ற சரீர உபத்திரவங்கள், உலகத்தில் வாழக்கூடிய மன சஞ்சலங்கள், மனசில் பலவீனங்கள், அல்லேலூயா ஆவியிலே கலக்கங்கள் எல்லாமே சாபத்தின் தண்டனையினால் வருகிறது. இதெல்லாம் நீங்கள் லேவியராமம் 26வது அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரங்களில் வாசித்து பார்க்கலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் சொல்லக்கூடியது தெளிவாக புரிந்து கொள்ளணும். பிரச்சனை என்னென்னா, புறஜாதிகளை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் இந்த பயங்கரமான சாபத்தின் தண்டனைக்கு உட்படுகிறார்கள். ஏன் அப்படி உட்படுகிறார்கள்? எதுக்கு அல்லேலூயா? நீங்கள் நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் இந்த கேட்குற யாரானாலும் சரி, உங்கள் கிராமங்களில், உங்கள் தெருக்களில் அல்லது உங்கள் சொந்த பந்தங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களில் யாராவது ஒரு ஆள் நல்லா இருக்காங்களா? 3 குடும்பம் அவுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் நம்முடைய விடுதலை காணப்படுகிறது. அப்படி அவங்க சொன்னவங்க பேரில் பிரச்சனை இல்லை, நான் எழும்பாது தான் பிரச்சனை. இவன் பிரச்சனை என்னன்னா, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை சரியான முறைப்படி செய்யாததினாலே அநேக கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், பகிரங்கமாய் தாக்கப்படுகிறார்கள். ஒரு விக்கிரகத்தை சேவிக்கிறவன் விக்கிரகத்தை போய் கும்பிட்டு அங்கே பிள்ளை அல்லேலூயா குழந்தை வரம் பெறுகிறான், அல்லேலூயா அவனுடைய கடன் நீங்கிறது, நோய் நீங்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து ஏற்கனவே இந்த எல்லா காரியத்துக்காகவும் சிலுவையில் மரித்து அதை உறுதி பண்ணி அவர் உயிர்த்தெழுந்து அந்த வழியில் நடத்துவதற்கு ஆயத்தமாய் கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காரியங்களை ரொம்ப ஆராய்ந்து பார்த்தேன். ஒவ்வொரு குடும்பங்களுமே இந்த புறஜாதிகள் இருக்கிற விடுதலையை கூட பெறாதபடி மாயையா இயேசுன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ அல்லேலூயா வேதத்தில் சேர்ந்துருக்கேன், அதனால் எனக்கு பயங்கர விடுதலை வந்துட்டுங்கிற மாதிரி பிரசங்கங்களும் அப்படி இருக்கிறது. அப்படி மாயையான பொய்யான விடுதலையை சுதந்திரித்தது போல அல்லேலூயா காணப்படுகிறார்கள். நான் எத்தனையோ புக்குகள் வாசிக்கிறது உண்டு, எவ்வளவோ பிரசங்கங்கள்லாம் கேட்குறது உண்டு. ஒரு ஆளுடைய தன்மைகளை குறித்து நான் பிரசங்கங்கள்லாம் கேட்குறது உண்டு. கர்த்தர் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன்னை கைவிட மாட்டார், உன்னை வாழாக்காமல் தலையா, இப்படிலாம் பல வசனங்களை எடுத்து அல்லேலூயா பேசுகிறார்கள். சரி, அவங்க கிறிஸ்துவை பின்பற்றினால்தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை யாருமே பேசுவதில்லை. மிஞ்சி போனால் பொய் சொல்லாதிருப்பாயாக, அல்லேலூயா களவு செய்யாதிருப்பாயாக, நீ அன்பாக இருக்கணும், நீ களை வாங்கக்கூடாது, இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர
நீ சாபத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாகும்படியாய் மறுரூபமாக வேண்டும். நீ சிலுவையில் சுமக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். அந்த ஆவியானவரின் தன்மையினாலே நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும். புதிய மனுஷனாய், புதிய சிருஷ்டியாய் இயேசுவை போல மறுரூபமாகணும்ட்டு யாருமே பேசுறதில்லை. இதுதான் உலகத்தில் இப்போ கிறிஸ்தவருடைய பயங்கரமான சீர்கெட்ட நிலைக்கும், ஆசீர்வாதம் இல்லாமல் தரித்திரம் அடைவதும், அல்லேலூயா அகால மரணம் அடைவதும், பயங்கரமான நோயின் பிடியில் விழுவதும் எல்லாமே இந்த சாபத்தில் இருந்து விடுதலை ஆகவில்லை. இன்னொரு கோஷ்டி கூட அல்லேலூயா சாபமே இல்லை, பாவமே இல்லை, ஏற்கனவே நீ அல்லேலூயா நாளைக்கு பிறக்கிற மனுஷனுக்கு கூட சாபத்தை தேவன் சுமந்து விட்டார் அப்படின்னுட்டு பிரசங்கிக்கிறார்கள். நிறைய பேர் அப்படிதான் பிரசங்கிக்கிறார்கள். மறுரூபமாகாமல் சாபத்தின் தண்டனையிலிருந்து நீ விடுவிக்க பட முடியாதுங்கிறத யாரும் பிரசங்கிப்பதில்லை. இந்த கோர காரியங்களை நீ நல்லா ஆராய்ந்து பாருங்கள். எங்கேனாலும் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் சபையிலே அநேகரை ஆராய்ந்து பாருங்கள். பக்கத்து வீட்டில் உள்ள புறஜாதிகள், விக்கிரகத்தை சேவிக்கிறவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எல்லாம் அனுபவித்து இந்த பூமியில் அல்லேலூயா சுகபோகமான வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்டால் அவன் துக்கப்பட்டு, பாடுபட்டு, நோய்வாய்ப்பட்டு, அல்லேலூயா நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, எல்லாரும் கைவிட்ட நிலையில் இயேசுவை கூட அறியாதபடி, என் வேதவசனத்தை பின்பற்றாமல், உண்மையாக இருக்காமல், பரிசுத்தமாக இருக்கிறாமல், சத்தியத்தை கைகொள்ளாமல், தனக்கு ஏதோ கிடைத்து விடும் அல்லது கிடைத்து விட்டது என்ற மாயையில் கிறிஸ்துவை ஜீவியம் செய்கிறார்கள். நான் ஜெபம் பண்ண மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆராதனைக்கு கலந்து கொள்ள மாட்டேன், உபவாசத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், சர்ச்சு கூடுகைக்கு கலந்து கொள்ள மாட்டேன், அல்லேலூயா நான் இஷ்டம் போல வாழ்வேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். இது முட்டாள்தனமான நம்பிக்கை. இதுக்கு மேலே எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இது முட்டாள்தனமான நம்பிக்கை. நீ கரையம் கட்டினா தான் எல்லாத்துக்குமே. நீ பஸ்ஸில் போனீங்கன்னா அங்கே கரையம் கட்டணும். அல்லேலூயா நீ வெளிநாடு போகணுன்னா கரையம் கட்டணும். நீ அரிசி வாங்கணும்னா கரையம் கட்டணும். எல்லாத்துக்குமே நீ பணம் செலுத்த வேண்டும். அதாவது கரையம் கட்டணுங்க. அதே போல தான் நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு நீ கரையம் கட்டணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா நீ தேவனை சார்ந்து கொள்ளணும், வசனத்துக்கு கரையம் கட்டணும். அல்லேலூயா பூமியில் அவமான நிந்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் பூரண விடுதலைக்கு வர முடியும். அநேகர் சீல் குத்திட்டாங்க. கிறிஸ்தவர்கள்னால இப்படி நெருக்கப்பட்டிருக்கணும், இப்படி பாடுபட்டு இருக்கணும், இவங்க அநியாயமாக தண்டிக்க இப்படின்னு அவர்கள் மேல் முத்திரை குத்தி விட்டார்கள். இல்லை, நாம் ஆள பிறந்தவர்கள். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் என்று சொன்னார். இந்த காரியங்களை அநேகர் தெளிவாய் புரிந்து கொள்ளாதனாலே பயங்கர காயப்படுகிறார்கள். நிறைய பேர் காயப்படுகிறார்கள். நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு காரியங்களை நடத்தணும். எவ்வளோ பெரியதான துன்மார்க்கமான கிரியைகள். நான் இயேசுவை பின்பற்ற மாட்டேன், இயேசுவுக்காக ஒரு நாள் பட்னியாக இருக்க மாட்டேன், இயேசுவுக்காக தேவன் என்னுடைய சாபம் நீங்கும்படியாய் நான் இந்த காரியத்தை அர்ப்பணிக்க மாட்டேன். அப்படிலாம் பல காரியங்களில் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்த்து நின்று, ஆனால் சாபத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம்னு அநேகர் சொல்லுகிறார்கள். அநேகர் அல்லேலூயா ஆகின மாதிரி நடிக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தில் பார்த்தா பூர்ண விடுதலை இல்லை. உன் காரியம் என்னாச்சியான்னு கேட்கலாம். ஏகப்பட்ட மரணத்துக்கும் எனக்கும் ஒரு மனம் தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு மட்டுமல்ல என் பிள்ளைக்கு அப்படின்னு பல காரியங்கள் யுத்தத்தில் ஊழியத்தின் பாதையில் நடந்தது. ஆனால் எதுவுமே நிலை நிற்கலை, எதுவுமே என் ஓட்டத்தில் தடை பண்ணவும் இல்லை. அது சாட்சியாய் மாறினது எல்லோரும் அறிவார்கள். வனாந்திரத்தில் இருந்தேன், அல்லேலூயா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தேன், அல்லேலூயா நன்றியோடு கூட பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், நெருக்கப்பட்டேன், அநேக சகோதரர்களால் எல்லாவற்றிலும் அல்லேலூயா என்னை கர்த்தர் விடுவித்தார். எதற்கு விடுவித்தார்னா, நான் வசனத்தை கைக்கொண்டு இயேசுவை போல மாறுவதற்கு முயற்சி பண்ணினேன். ஏதோ நான் மட்டும்தான் ஜெப கூட்டம் நடத்தணும், நான் மட்டும்தான் விடிய காலம் எந்திக்கணும், நான் மட்டும்தான் நைட்டில் எந்திக்கணும், ஏன்னா நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து மட்டும்தான், இயேசு மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு நடுவில் இருக்கிறார். நீங்கள் தேவனை சேவிக்காமல் எவ்வளவு ஜெப கூட்டம் நடத்தியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதனால் என்ன நடக்கும்? இதனால் என்ன நடக்கும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அறிந்தவனுக்கு பல அடிகள், அறியாதவனுக்கோ ஒரு சில அடிகள்.
நீங்கள் அல்லேலூயா தேவனை நாம் பின்பற்றியும் வசனத்தை பின்பற்றவில்லை என்றால் நாம் அவரை பொய்யராய் ஆக்குகிறோம், அல்லது அவரை அல்லேலூயா நன்றியோடு கூட நிந்திக்கிறோம், அவமானப்படுத்துகிறோம். 10 கட்டளையில் கை கொள்ளுங்கள் அப்படின்னு கை கொண்டாதான், கற்பனையை கை கொண்டால்தான், நியாயமங்களை கை கொண்டால்தான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் அல்லேலூயா உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். அல்லேலூயா நீ சட்டங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டாதான், பரிசேல போல சதுசேர போல அல்லேலூயா மேற்பரமான மதத்தின் சாயலிலே கிறிஸ்துவத்தை பின்பற்ற விரும்புகிற அநேகர் சாபத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் சாபத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் தண்டனையிலிருந்தும் தனக்கு எதிராக எந்தவித தாக்குதல் வரப்போகிறதுன்னு கூட அறியாத நிர்மூடர்களாய் காணப்படுகிறார்கள். இதுக்கு அடுத்தால என்ன வரப்போகுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு அல்லேலூயா நிர்மூடராய் காணப்படுகிறோம். நீ கிறிஸ்துக்குள் இருந்தால், கிறிஸ்து உனக்குள் இருந்தால் உனக்கு வரப்போகிற காரியங்களை தேவன் முன்னறிவிப்பார். இந்த காரியங்கள் உனக்கு வரப்போகுதுங்கிறத முன்னறிவிப்பார். இன்னைக்கு அல்லேலூயா இதுதான் நடக்கு. இப்போ நான் சொன்ன காரியம், சாபத்தில் இருந்து விடுதலையாகாத கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் சீல் குத்திட்டாங்க. இப்படி தான் இருப்பாங்கன்னு கிறிஸ்தவர்கள்லாம் நெருக்கப்படணும், கிறிஸ்தவர்கள்லாம் அவமானப்படுத்தப்படணும், ஒரு கோழி குஞ்சு மாதிரி கூணி குறுகி தான் போகணும். அல்லேலூயா இப்படியெல்லாம் ஒரு சீல் இல்லை. நாம் கிறிஸ்துவை தரித்தவர்கள், நம் ராஜாக்கள், இந்த பூமியை ஆள பிறந்தவர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் பின்னால் வரும், சகல அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நிந்திக்கப்படுவது இவங்க வச்ச படங்கள், இவங்க வச்ச அல்லேலூயா ஒரு மேப். கிறிஸ்துவனா இப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கக்கூடிய ராஜாக்கள் சேவித்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா பெரிய பெரிய அல்லேலூயா ராஜாக்கள் சேவித்த இயேசு கிறிஸ்து. தலைமுறை தலைமுறையாய் ராஜாக்கள் சேவித்தார்கள். அநேக புறஜாதிகளுடைய ராஜாக்களும் கூட கிறிஸ்துவை சேவித்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இப்போ நம்ம உலகம் முழுவதும் இந்த யாருன்னா நீ ஒன்று சிலுவை உபதேசத்தை பின்பற்றாத, கிறிஸ்துவினால் உயிர்ப்பிக்கப்படாத எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு போதகனுடைய போதனையும் அல்லேலூயா உலகத்துக்கு அடுத்தால தான் இருக்குமே தவிர பரலோகத்துக்கு அடுத்தாக இருப்பதில்லை. என்ன உலகத்தில் என்ன நடக்கு? உன்னை சுகமாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை அபிஷேகிப்பார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். இதுக்குன்னு பல லட்சங்களை போட்டு செலவழித்து அல்லேலூயா அந்த ஊழியர் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறாரே தவிர விசுவாசிகள் யாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இல்லை. எங்கேயும் போய் பாருங்க, விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இல்லை. ஒரு கோடீஸ்வரன் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை சேவிக்க வந்தான்னா அவன் ஓட்டாண்டி ஆயிடுவான். காரணம் என்னன்னா, நல்ல காட்டுக்கிடுங்க, அவன் கிறிஸ்துவை பின்பற்றினால் மட்டும்தான், சிலுவை தூக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அவனுடைய எல்லா பாதுகாப்பும் உண்டாகும். தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து, சிலுவையில் அறையப்பட்டு, சிலுவையில் மரித்து, சிலுவையிலிருந்து இறங்கி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு தேவாலயமாய் நாம் மாறி இயேசு கிறிஸ்து நம் சிங்காசனம் விட்டு நமக்குள் இருக்கணும். அப்போ தான் இந்த யாராக இருந்தாலும் சரி, சஞ்சலம் இல்லாத வந்த கிறிஸ்துவில் வந்த அநேகர் சஞ்சலம் நீங்கின மாதிரி ஒரு சில காரியங்கள் நடக்கும். ஆனால் அவன் வளர்ச்சி ஆகும்போது அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, அந்த வளர்ச்சி ஆகும்போது கிறிஸ்துவின் சாயலை உண்டாக்கவில்லை என்றால் சாபத்தின் தண்டனை அவனை பகிரங்கமாய் தாக்கும். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், வந்திருக்கீங்க 10 வருஷம் 15 வருஷம் அல்லேலூயா எவ்வளோ வருஷங்களாச்சு. நீ வைராக்கியமாய் தேவனை சேவிக்கலைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா நீ சாபத்திலேருந்து விடுதலை ஆகலை. நீ வைராக்கியமாய் அல்லேலூயா தேவனுக்காக நிற்கலைன்னா நீ சாபத்திலேருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். தேவ வசனங்களுக்கு நான் நடக்கலையே அல்லது பாவம் செய்து விட்டேனேங்கிற உணர்வு உனக்குள்ளே ஏற்படலைன்னா உங்களுக்குள்ளே நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். இது நான் சொல்ல கிறிஸ்துவ சாபத்திலிருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். ஆவியானவர் எல்லாருக்குள்ளே இருக்க, அவன் மனசாட்சி உன்னை குற்றவாளியாய் தீர்க்குமே, ஆனால் நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகலை. இயேசுதான் கிறிஸ்து என்று நீங்கள் அறிக்கை செய்யலைன்னா நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகலை. அல்லேலூயா இயேசு மாம்சத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவாய் உயிர் திறந்தார், அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறாருங்கிறத நீ அறிக்கை செய்யலைன்னா சாபத்திலிருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம்.
ஒவ்வொரு நாளும் தேவ ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. விசுவாசத்தின் கிரியைகளை உங்கள் குடும்பத்தில் நீ நடப்பிக்கவில்லை என்றால் நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. அல்லையா, பாவத்திற்கு பயந்து பரிசுத்த வஸ்திரங்களை நீ தரித்து கொள்ளவில்லை என்றால் நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. தன்னை இயேசுவை காட்டிலும் வேற எதையாவது முதன்மையாக வைத்தால் நீ சாபத்தில் இருந்து விடுதலை ஆகவில்லை. சில நாள் கொஞ்ச நாள் விசுவாசம், கொஞ்ச நாள் அவிவிசுவாசம், இந்த வாழ்க்கையும் சாபத்தின் அடையாளங்களே. ரைட்டு, இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் காரியங்கள். ஐயா, நான் என்ன செய்யணும்? ஒரே வழி, அவங்க ஆத்மாவுக்கு அவங்க மனசுக்கு சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருமே புது ஆட்கள் இல்லை, எல்லாருமே பழைய ஆட்கள். இந்த கேடுகட்ட உபதேசங்களை இப்போ ஆசீர்வதிக்கிறார், இப்போ அல்லையா உன்னை அபிஷேகிக்கிறார், சுகமாக்குறாருங்கிற அந்த பிசாசின் உபதேசங்களை கேட்டு இவங்கள் மறுரூபம் அடையக்கூடாதபடி சிலுவை மறைக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் கழுவக்கூடாதபடி தடை பண்ணப்படுகிறது. அந்த எல்லாருக்கும் உணர்வு இருக்கிறது, எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, எல்லாருக்கும் இருதயம் இருக்கிறது, எல்லாருக்கும் ஆத்துமா இருக்கிறது. இந்த இருதயம் சொல்லும் நீ நீதிமானா இல்லை. அது யோவானில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், 1 யோவானில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இருதயம் சொல்லும் நீ நீதிமானா பாவியா என்பதை. நீ அந்த பாவத்தில் இருந்து விடுதலை ஆகாமல் இருதய கடினப்பட்டால் நீ என்னைக்கு சாபத்திலிருந்து விடுதலை ஆக முடியும்? ஆவியானவர் உனக்கு உணர்ச்சியும், ஆவியானவருடைய திரித்துவ தேவனுடைய மகா வல்லமை உள்ள தேவன் அல்லையா ஈவா இரக்கமாய் உன் இருதயத்தில் வந்து நீ செய்கிற காரியங்கள் தவறு என்று போதித்தும் நீ சரியானபடி லைனுக்கு வரலன்னா யார் உங்களை விடுதலை ஆக்க முடியும்? கடல் கடந்து மலை கடந்து அநேகர் தலை முடியை கொண்டு போய் காணிக்க கொடுத்து நான் சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எங்கே தீ கிடக்கிறார்கள், தண்ணியில் அலலியா மூழ்கி குளிக்கிறார்கள், அலலியா என்னெல்லாமோ செய்கிறார்கள். பூமியில் தன் சரீரத்தை கொடுமையாய் வருத்துகிறார்கள் சாபம் நீங்குவதற்காக. ஆனால் அந்த சாபம் நீங்க வேண்டும் என்ற வாஞ்சையோ தாகமோ எல்லளவும் இல்லை. ரைட்டு, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியங்களை தெளிவாக ஐயா நான் என்ன செய்யணும்? நீ மறுரூபமாகணும், நீ புதிய மனுஷனாக மாறணும், இயேசுவை தரித்து கொள்ளணும், புது சிருஷ்டி திரும்ப பிறக்கணும். திரும்ப ஐயா நான் நீ ரட்சிக்கப்படும் போது பிறந்தன இல்லை, நெதம் நீ பிறக்கணும், நெதம் இயேசுவை போல மாறணும், நெதம் புது சிருஷ்டியை தரித்து கொள்ளணும், நெதம் வஸ்திரங்களை களைந்து புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ என்னையா செய்யணும்? அலலியா அலலியா நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரையும் பாவத்தின் கீழாய் தேவன் அடைத்து போட்டார்னு அதை சொல்லுது. இந்த பாவத்தின் அல்லது உன் சுவாபம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தால், உன் பாவம் உன் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தால், உன் பாவம் வேத வசனத்துக்கு விரோதமாக இருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது, அறிக்கை செய்து மனங்கசந்து அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் பழைய பரிசுத்த ஆவியானுடைய தன்மையை விட அதிகமான பரிசுத்த ஆவியின் தன்மையை நீங்கள் பெறுவீர்கள். முதல்ல இயேசுவை போல மாறினத தன்மையை விட அதிகமான இயேசுவை போல மாறுகிற தன்மையை பெறுவீர்கள். ஐயா இது என்னையா செய்யும்? அல்லையா நன்றி. அந்த மறுரூபம் தான் உன்னை சாப தண்டனையிலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் நீ புது சிருஷ்டியாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகணும், ஒவ்வொரு நாளும் அலலியா ரசிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் அலலியா இதுதான் ஏதோ இந்த அநேக கிறிஸ்துவர்களை பார்த்திருக்கிறேன், மதத்தின் சாயல். ஏதோ கிறிஸ்துவன்னா அப்படியே சோகமாக நடக்கணும், பரிசுத்த வேஷம் தரிக்கணும். இல்லை, இது ஆத்மா புதுப்பிக்கக்கூடிய காரியங்கள், ஆத்மாவிலே ஜீவன் புகக்கூடிய காரியங்கள். அல்லையா மனித ஆவி நீங்கி பரிசுத்தாவியின் கிரிய பரிசுத்தாவியின் ஆளுகையை பெறக்கூடிய இருதயமாய் மாறக்கூடிய காரியங்கள். மனம், உனக்கு மனம் அல்லையா சரியான மனம் வேணும், ஆத்மா வேணும். ஆத்மா நினைக்கிறத இருதயத்தின் வழியாய் உணர்வினுக்கு வேலைக்கு வந்துடும். உணர்வு தான் உன் குணத்தை வெளிப்படுத்தும். இந்த காரியங்களை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நீ மறுரூபமாகாத வரை நீங்கள் வந்ததே தப்பு, கிறிஸ்துக்குள்ளே வந்ததே தப்பு. நீங்கள் வேதத்தை பைபிளை தூக்குனீங்கன்னா நீ சாபத்திலேருந்து விடுதலை ஆகணும், இல்லைன்னா காயப்படுவீர்கள். இதை கேட்டுட்டு எத்தனை பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்களோ தெரியல. கேட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்கிறது.
அல்லேலூயா. இப்போ என்ன செய்ய போறீங்க? ஒரே வழி, இந்த குப்பையை பூரா தூக்கி தூர போட்டுட்டு, எனக்கு கால் வலிக்கு, மேல் வலிக்கு, எனக்கு பைசா இல்லை, சாப்பாடு இல்லை, அல்லையா துணி இல்லை, அதெல்லாம் எல்லா கருமத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசுவை வைராக்கியமாய் நீ பொது சிருஷ்டி ஆகக்கூடிய வழிகள், அல்லையா நீ மனம் திரும்பி இயேசுவை போல மாறக்கூடிய வழிகள், நீ வேதவசனத்துக்கு விரோதமாய் நடந்ததெல்லாம் சரி பண்ணக்கூடிய காரியங்கள், அல்லையா ஆவியானவருடைய அல்லையா புதிய நினைவு, புதிய ஆறுதல் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனம் திரும்புதல், அப்படிலாம் இருந்தாதான் நீங்க சாபத்தின் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும். ரைட், நேரம் ரொம்ப ஆகுது ஐயா. இது என்ன? ரெண்டே காரியம். வார்த்தையை ஜெபத்தில் வச்சு நீங்க முன்னேற வேண்டும். தேவ வார்த்தையை ஜெபத்தில் வைக்கணும். ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் சாதாரணப்பட்ட மனம் திரும்பாமலாம் அதெல்லாம் அர்ப்பணிக்கவே முடியாது. வாயில் 1000 வசனங்களை ஒப்பிக்கலாம். உன் சரீரத்தில் அச்சு அடையாளமாய் மாறணும் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த புது சிருஷ்டி, புதிய பிறப்பு, மறுரூபம், அல்லையா அனுதின ரட்சிப்பு, இது நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த காரியங்கள் நடக்க நடக்க அல்லையா நீ புது சிருஷ்டியாய் மாற, இயேசுவை போல மாற, இயேசுவில் மேலே இருந்த அதே மகிமை உன்னிடத்தில் பெருக பெருக சாப பிடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பூரண விடுதலைக்கு வருவீர்கள். பரலோகத்தில் தான் சாபம் இராதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. நீ பூமியில் இருக்கிறது நீ சாபம் தான், பாவத்தின் பிடிகள் தான். விடுதலை ஆக்கக்கூடிய ஒரே வழி சிலுவை. ஒரு பாதுகாக்க ஒரே வழி பலியாகிய ரத்தம் சிந்துதல். என்ன அர்த்தம்? பலியானார்னு அர்த்தம். எனக்காய் பலியானார், இந்த என்னுடைய கோபத்திற்காய் பலியானார், பாவத்திற்காய் பலியானார்ங்கிறத சரியானபடி அறிக்கை செய்து நீ மறுரூபம் அடைந்தால் மட்டும்தான், மறுபிறப்பு அடைந்து அல்லையா இயேசுவின் சாயலுக்கு ஆனால் மட்டும்தான், புது சிருஷ்டியாய் மாறினால் மட்டும்தான், அனுதினமும் புதுசாக பிறந்தால் மட்டும்தான் இந்த சாபத்தின் கொடூர தண்டனைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ரைட், இயேசுவின் நாமத்தினாலே இதுக்கு என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் ரொம்ப சொல்லிட்டேன், வசனத்தை வாசிப்போம். ஒன்று பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் கடைசி 2 வசனம். இன்னும் வார ஒரு நிமிஷம். 1 பேதுரு 4வது அதிகாரம் கடைசி கடைசி இல்லை. நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. 18-19 கடைசி வசனம், கடைசி 2 அதிகாரம் 2 வசனம். அரிதானால் பக்தி இல்லாதவனும், நல்ல கவனிங்க, நீ நீதிமானா இருந்தாலுமே ரட்சிக்கப்படுவது அரிது. காரணம் என்னன்னா, பாவியா இருக்கிறேன் நான். என்ன எப்படி இருக்கிறேன்? பாவியா இருக்கிற, பக்தி இல்லாத ஒரு பாவி. நல்ல கழுங்க, வைராக்கியம் மட்டும்தான், தேவ வைராக்கியம் அதை செய்யும். அல்லையா சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போகிறதுக்கு கால் கை வலிக்கத்தான் செய்யும். ஆனால் வலிச்சாலும் சர்ச்சில் போய் விழுந்துடணும். இதெல்லாம் வைராக்கியம் இல்லைலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. சோறு பொங்குறதுக்கு வைராக்கியம், சாப்பிட்றதுக்கு வைராக்கியம், அல்லையா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவதுக்கு வைராக்கியம், எவ்வளவோ காரியங்கள். ஆனால் சர்ச்சு காரியங்களில் மட்டும், சர்ச்சு இயேசு கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்து அதில் தலையாக இருக்கிறார். உன்னுடைய வைராக்கியம் அதை செய்யணும். அடுத்தால என்ன சொல்லுது? ஆகையினால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட நீப்பீர்கள். ஆமென். நன்மை செய்வீர்களாய். ஆமென். தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய ஆமென் அவருக்கு ஒப்புக்கொடுக்கிறவர்கள். ஆமென். உன்னுடைய ஆத்துமாவை உண்மையுள்ள சிருஷ்டின்னா உருவாக்குகிறவர், படைக்கிறவர். உன் ஆத்துமாவை திரும்ப படைப்பதற்காக அவரிடத்தில் நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். உன் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கணும். நீ ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவன் அதை செஞ்சிருவான், அவள் அதை சொன்னா, இதை சொன்னா, நாளைக்கு கஞ்சிக்கு இல்லை, சோறுக்கு இல்லை. இது எல்லாமே அசுத்தாவியின் கிரியைகள்.
எல்லாம் இருக்கும். வசனம் இருக்கு. காக்கை குஞ்சுகளை நோக்கி பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை அப்படின்லாம் வேதம் சொல்லுது. ஆமாம், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம். கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். 9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் நல்ல காலுங்க. புது சிருஷ்டியாவதின் அடையாளம் பழைய மனுஷனுடைய செய்கையும் அவனுடைய அவனை மனுஷனையும் அவன் செய்யையும் களைஞ்சி தூர போட்டுருந்தான். போட்டுட்டு ஆமென் 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 புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது முழுமையான ஒரு அறிவு வேண்டும். அறிவு வரணும்னா புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். புதிய மனுஷனை தரித்துக்கொள், சாபத்திலிருந்து விடுதலை ஆவாய். அநேகர் அழுததை பார்த்துருக்கேன், திரும்ப அதே பாவத்தை செய்ததும் பார்த்துருக்கேன். என்னைக்கு விடுதலையாக? 10 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறோம். எதையுமே வைராக்கியமாக செய்கிறதில்லை. எப்போ தேவனை தவிர எங்கேயும் எதை முதல்ல வச்சாலும் நீ சாபத்திலேருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். நீ இயேசு கிறிஸ்துவை சேவிக்கலைன்னு அர்த்தம். பிள்ளையை சேவிக்கன்னு அர்த்தம். வீட்டை சேவிக்கன்னு அர்த்தம். பணத்தை சேவிக்க, புகழை சேவிக்கன்னு அர்த்தம். இப்போ ஏற்பட்டவர்கள சாபத்திலேருந்து விடுதலை ஆகுது ரொம்ப கஷ்டமானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுக்கப்புறம் அவருடைய நீதி. சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும். சாபத்தின் தண்டனை கொடுமையானது. அடுத்தால ஒரு வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் நேரம் ஆகுதுனால கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். அல்லேலூயா. எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம். இருபத்தி 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். மோசம் போக்குற பழைய மனுஷன் யாரு? மோசம் போக்குற யாரு? பிசாசை வச்சுக்கிட்டு நீ கிறிஸ்துவெல்லாம் சேவிக்க முடியாது. அசுத்தத்தை வச்சுக்கிட்டு பரிசுத்தத்துக்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவர் பார்த்துக்கிடுவார், இதை சகிச்சிருவார், அதெல்லாம் சகிக்க மாட்டார். ஒவ்வொருத்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தீர்ப்பு உண்டு. நீங்கள் பூமியில் செய்கிற எல்லா காரியத்துக்கும் தீர்ப்பு உண்டு. எல்லாத்துக்கும் கணக்கு உண்டு. இன்னும் அநேகர் என்ன நினச்சினாங்க, இயேசு கிறிஸ்துன்னா உடனே சிலுவையில் அறையப்பட்டவர், அவர் அன்பாக இருக்கிறவர், நம்ம என்ன செஞ்சாலும் இல்லை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி செய்யும்போது முகதாட்சியம் பார்ப்பதில்லை. அல்லது பெரியவன் சிறியவன் அல்லது ஏற்றத்தாழ்வும் பார்க்கிறது இல்லை. அவர் நீதியாய் நியாயமாய் நீதி செய்வார்னு வேதம் சொல்லுது. அநேகருடைய நிலைமை அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் பாவம் செய்தால் ஆண்டவர் சகிச்சுக்கிடுவார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு. பாவம் செஞ்சால் என்ன? அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் சண்டிக்கிறவர் அல்ல, உன்னை சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் நான் உன்னை சோதிக்கிறதில்லை, நான் சொன்ன வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும் அப்படின்னாரு. அதுக்கு என்ன செய்கிறார்? பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் சின்ன பின்னமாய் மாற்றப்படுகிறான். கிறிஸ்தவர்கள் அநேகர் உடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமான வாழ்க்கை. லேசாலும் கிறிஸ்துவத்துக்குள்ளே வராதிங்க. ஆண்டவர் சொன்னால் ஒழிய கிறிஸ்துவத்துக்குள்ளே வராதிங்க இயேசுவின் நாமத்தினால். அடுத்தல என்ன எழுதிருக்கு? உங்கள் உள்ளத்திலே ஆமென் புதிதான ஆவி உள்ளவராகி ஆமென் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். நீ சாபமானதின்படி அடையாளம் இயேசுவின் சாயல். நீ சாபத்திலிருந்து அல்லையா சாபம் தொடாமல் இருக்கக்கூடிய அடையாளம் இயேசுவின் சாயல். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும். ரோமர்ல நல்லா எழுதியிருக்காரு. அல்லையா இப்போ பிரபஞ்சத்தின் வேஷம் தெரியாமல், பிரபஞ்ச ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரிவுமான காரியம் என்னதென்று அறியும்படியாய் நீங்கள் மனம் திரும்புங்கள். அவர் சித்தம் என்ன? அவர் பெரிய மன்னன் அறியணும்னா மனம் திரும்பணும்.
மனம் திரும்பி இயேசுவை போல மாறணும். மதத்தின் சாயல் வேண்டாம், அது நடிப்பு, அது தண்டனை. நீங்கள் மதத்தின் சாயலையும் கிறிஸ்துவத்தின் பேசமாகவும் தெரிந்தீங்கன்னா அது தேவனை பொய்யராக்குகிறோம். அவரை சீக்கிரம் தண்டனையை கொடுக்கிறதுக்கு நாம் ஏவுகிறோம். உலகத்தில் எல்லா காரியங்களுக்கும் தெளிவு, கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் தெளிவு இல்லைன்னு அநேகர் பேசுகிறாங்க. இங்கே வந்தோடனே ஒரு அப்பாவி மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு ஐயா ஹாஹாங்காங்க கிறிஸ்துக்குள்ளே சபைக்குள்ளே வந்த மட்டும் பிறகு. ஆனால் வெளியே பார்த்தா லீடர்கள், பெரிய ஆசிரியர்கள் தான், பெரிய போலீஸ்மேன் தான், பெரிய கடை நடத்துகிறவர்கள், பிஸ்னஸ் மேன்கள் தான், எத்தனையோ வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள். இவங்களாம் உலகத்தில் ரொம்ப ஞானமாய் சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், ரொம்ப ஞானமாய் ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்தால் பொட்டி பாம்பாட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறது. எச்சரிக்கை. சாபம் என்ன? நம்ம இப்போ நம்முடைய வீட்டை நம்மளோட பேரும்னு நினைக்கிறோம். நான் இதுக்கு அப்புறம் பாவம் செய்யலையா? எங்கள் முன்னோர்கள் பெய்த சாபத்தை, பாவத்தின் தண்டனை சாபத்தை நான் சுமந்துருந்தேன், தேவன்கிட்ட வந்தேன், எனக்கு விடுதலை ஆச்சு. ஆனால் நான் விடுதலை ஆன பிறகு வசனத்தை கைகொள்ளாதனால அந்த பாவம் ரெட்டிப்பாக என்னை திரும்ப சாபம் ரெட்டிப்பாக என்னை பின்தொடர்கிறது. அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவ குடும்பத்தில் பக்திமாயாக இருக்கிற தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் குடிகாரராக இருக்கிறார்கள், வேசிக்கலர்களாக இருக்கிறார்கள். அநேகர் அலலியா அதை ஜெயிக்கக்கூடிய பலனும் அந்த தாய் தகப்பனுக்கு இல்லை. ரொம்ப சங்கடம். நான் ரொம்ப காரியங்களை பார்த்து விட்டேன். பெரிய பெரிய ஊழியர்களும் கூட பணங்களை ஓஹோன்னு சேர்க்குறாங்க, வீடு வாசல் தான், அது சமாதானத்தை கொடுக்கவில்லை. அவங்க அந்த பணமோ அந்த வீடு வாசல்களோ உலகத்தில் இருக்கிற ஒரு அந்த புகழோ அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே இல்லை. பணப்பிரியன், பணத்தினாலே திருப்தி அடையான். என்னைக்கு ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தினாலே, தேவ மகிமையினாலே, ஆவியானோட நடத்துதலை கொண்டு திருப்தி அடையானா உலகத்தின் திருப்தியில் அது மூழ்க முடிய மாட்டான். அவன் தேவனுடைய திருப்தி, தேவன் பண்ணுகிற ஆத்தும திருப்தியை அவன் மேன்மையாக நினைப்பான். உலக திருப்தியில் உள்ளவங்க இந்த திருப்தியை அவங்க கண்டதே இல்லை. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம்னு வேதம் சொல்லுது. அநேகர் உலகம் நெருக்கம், என்ன ஊழியக்காரன் பார்க்க இருக்கியா, எவ்வளோ பேங்கில் போட்டிருக்க, எவ்வளோ இடம் இருக்குது, நீ வீடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அது அவங்க கேட்பாங்க, இப்போ நீ அதனால் இப்படி நடக்கணும்னு பைபிளில் எழுதலை. நீ இயேசுவை போல மாறணும். இல்லைன்னா நீ இயேசுவை போல மாறலைன்னா சாபம் தொடரும், அதுவும் ரெட்டிப்பான சாபங்கள் தொடரும். நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தது கூட குறையாடி தான் படுகிட்டு இருப்ப. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனை பொய்யனாக்கினாலோ வசனத்துக்கு மீறினாலோ நீ ரெட்டிப்பான சாபத்தின் தண்டனையை நான் சுமக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. செல்ல இருக்கீங்களா? ரைட்டு, செல்ல இருந்து யாராவது வாசிங்க பாப்போம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம், ரொம்ப முக்கியமான வசனங்கள். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19 வாசிக்கலாம். ஆமென். நான் சொல்லிக்கிட்டேன். இதுக்கு மேலே என்ன இருக்குது? நீங்கள் கிறிஸ்துவின் புத்திரரான உலகத்தில் சுதந்திரராக இருப்பீர்கள். சுதந்திரம்னா ஆளுகை உங்களுக்குள்ளே வரும். இந்த தேசத்தில் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள், இயேசுவின் நாமத்தினாலே நோயை குணமாக்குவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிப்பேன், அல்லேலூயா, உன்னை பெருக பண்ணுவேன்லாம் வசனம். இதுதான் சுதந்திரம். நமக்கு வரக்கூடிய சுதந்திரம், உலகத்தின் மேல் அதிகாரம், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? மகிமை, அபிஷேகம், அல்லேலூயா, வல்லமை, அல்லேலூயா, பிரசன்னம், அல்லேலூயா, பரிசுத்தம். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். இந்த மகிமை இயேசுவின் சாயலாக வந்தால் தான் இந்த மகிமை உங்களுக்கு வெளிப்படும். இந்த மகிமை வெளிப்பட்டால் தான் முதல்ல எழுதுன சுதந்திரமாக சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால் உள்ள அதிகாரம். இன்றைக்கி அநேகர் ஜெபம் பண்ணனா ஜெபம் கேட்கப்படலை, காரணம் மறுரூபமாகலை. அநேகருடைய ஜெபம் கேட்கப்படாத காரணம் தான் மறுரூபமாகலை.
அதனால தான் அவங்க ஜெபம் பண்ண முடியல, சர்ச்சுக்கு வர முடியல. அல்லேலூயா, காணிக்கையை வஞ்சிக்கிறது எல்லாமே, பொய் சொல்கிறது எல்லாமே இவங்க சாபத்திலேருந்து விடுதலை ஆகலை. அதனால் அவங்களுடைய பணத்தை தேவன் அங்கீகரிக்கலை. ஒரு ஆள் காணிக்கை வஞ்சிக்கிறான்னா அந்த பணத்தை தேவன் அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். ஆவியானவர் நடத்து. அதுக்காக தான் நான் காணிக்கையெல்லாம் முதலிடம் வைக்கிறதில்ல, கண்டிப்பாக பேசுகிறதும் கிடையாது. நான் ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும், இயேசுவை போல மாறணும். நான் இயேசுவை போல அநேகரை மாற்றுவதற்கு அவர்கள் மூலமாய் தேவன் ஆசீர்வதித்து நான் போஷிக்கப்பட்டு, என் குடும்பம் போஷிக்கப்பட்டு ஊழியங்களும் நடத்தப்பட வேண்டும். இதுக்காக தான் நான் காணிக்கையை பற்றி பேசுகிறது இல்லை. யாருன்னா சாபத்திலிருந்து விடுதலையான மனுஷனை காணிக்கை கொடுக்காம அவன் இருக்கவே முடியாது. சாபத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகலைன்னா அவன் காணிக்கையை பயங்கரமாக வஞ்சிப்பான். இவ்வளவு சாபத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காது. சாபம் விடுதலை ஆகி மறுரூபமானாதான், சாபம் விடுதலை ஆகி இயேசுவை போல மாறினாதான், சாபத்திலிருந்து விடுதலை ஆகி நீ புதிய பிறப்பு பிறந்தாதான். அல்லையா, மறுபிறப்பு பிறக்கணும். என்னைக்கு பிறக்கணும்? என்னைக்கே பிறந்ததல்ல, நெதம் பிறக்கணும். நெதம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி இயேசுவை தரித்து கொள்ளணும். ஒரு வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவின் சாயலுக்கு உட்படுகிறீர்கள். ஒரு வசனத்தை நீங்கள் கை கொண்டீங்கன்னா அந்த வசனம் உங்கள் சரீரத்தில் அச்சு அடையாளமாய் மாறுகிறது. நீ இயேசுவை போல மாறுகிறாய். அங்கே சாபத்தின் அல்லேலூயா தண்டனைக்கு இடமில்லை. ஏன்னா தண்டனையை தேவன் சுமந்து கொண்டார். இது சபைகளில் யாரும் பிரசங்கித்திருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அடுத்தால என்னமா எழுதியிருக்கு, வாசிக்கலாம். ஆமென். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள மரம், செடி, கொடி எல்லாமே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அதாவது பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நீங்கள் கிறிஸ்துவர்களாகிய நாம் மனம் திரும்பி, அனுதினம் மனம் திரும்பி இயேசுவை போல மாறி, அல்லேலூயா, தேவனுடைய மகிமையை என் மேலே கண்டு என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கக்கூடிய பலத்தை பெறும்போது நான் சுதந்திரத்தை பெறுகிறேன். இந்த சுதந்திரத்தை பெறுவரை இந்த சிருஷ்டியானது எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதனுடைய ஆயுசு நாட்கள் குறையுது, அதனுடைய அல்லேலூயா செழிப்பு குறைகிறது. மழை இல்லாமல் போகிறதுனால மரத்துக்கு பிரச்சனை. அல்லேலூயா அநேக குருவி, பறவைகள் எல்லாம் உலகத்தில் அல்லேலூயா மாயையாகிய பிசாசுக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால தான் அவங்களுடைய சஞ்சலங்கள், துக்கங்கள் எல்லாமே ரொம்ப மிகுதி ஆகுது. இது எப்போ நீங்கள் மறுரூபமாகி உங்கள் மேலே மகிமை வெளிப்பட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு நீங்கள் சொல்லாமலே வெளிப்படணும். அப்போ தான் தேவ மகிமையினாலே இந்த மகிமைக்கு தான் இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் காத்துக்கிட்டு இருக்கு. சுயாதீனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தால என்ன எழுதிருக்கு? ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்ன எழுதிருக்கு பாருங்க. எல்லா சிருஷ்டியும் கடல் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. அது பிரசவ வேதனைப்பட்டு இருக்கு. எது வரையும் காத்துக்கிட்டு இருக்கு? ஒரு பாவியான மனுஷன் சாபத்திலிருந்து விடுதலை ஆகி இயேசுவை தரித்து கொள்ளும் வரை, இவனுக்கு சுதந்திரம் வரும் வரை இந்த தேசத்துல எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ சர்ச்சைக்கு போய் குப்பி தட்டிட்டு வந்துட்டா எல்லா காரியமும் நடந்துருன்னு நினைக்கிறோம். எல்லாம் அர்ப்பணிப்பு, ஓட்டம், பிரயாசம், அல்லேலூயா தேவனுக்காய், அல்லேலூயா ஞானம், அல்லேலூயா அறிவு, அல்லேலூயா இதெல்லாம் தேவை. வேதவசனத்தை ரொம்ப வாசிக்கணும். வேதவசனத்துக்கு பயப்படணும். வேதவசனத்தின்படி நடக்கணும். நீங்கள் சாபத்திலேருந்து அநேக குடும்பம் விடுதலை ஆகிறத நான் பச்சையாக அப்படியே பார்த்தேன். நீங்கள் இயேசுவை சேவிச்சுட்டு நாளைக்கு நீ சேவிக்கலைன்னா சாபத்திலேருந்து விடுதலை ஆகலை. அப்படிலாம் இருக்கவே முடியாது. ஒரு மனுஷன் சாபத்திலேருந்து விடுதலை ஆனான்னா அவன் இயேசுவை தொடர்ந்து சேவித்து கொண்டிருப்பான். விட்டு விட்டு சேவிக்கிறதெல்லாம் சாபத்திலேருந்து விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. 1 யோவானில் எழுதியிருக்கு, கிறிஸ்துவை அல்லேலூயா இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யாதவன் அந்திகிறிஸ்துவாய். அந்திகிறிஸ்துனா என்ன? சாபம். அப்போ இயேசுவை நீ பின்பற்றணும், கிறிஸ்துவை பின்பற்றணும், சிலுவையை பின்பற்றணும், உயிர்த்தெழுதலை பின்பற்றணும். அப்போ தான் நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆனதின் அடையாளங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம்மா. யாராவது ஒரு ஆள் வாசிக்கலாம், வாசி முடிப்போம்.
நேரம் ஆகிட்டு அதனால் கொஞ்சம் முடிச்சிடுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம். செல்ல தான் வாசிக்கணும். 11வது அதிகாரம் 35, 36. பெற்றார். இப்போ நமக்கு வேண்டியது இந்த பிற்பகுதி தான். வேறு ஆமென். என்ன எழுதிருக்கு பாருங்க, இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை விரும்பாதபடி பாதிப்பு, பயங்கர பாதிக்கப்பட்டார்கள். நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா உயிர்த்தெழுதலை அவங்க விசுவாசிக்கிறது இல்லை, ஒரு மனம் திரும்புதலை விசுவாசிக்கிறது இல்லை. இன்னைக்கு இப்படியால நல்ல மனம் திரும்பினாங்க எல்லாருமே. காலை ஜெபத்தில் அநேகர் புது புது ஆட்கள்லாம் மனம் திரும்பினாங்க, பெரிய விடுதலை. ஆனால் இந்த மகாபெரிய உயிர்த்தெழுதலை யாருமே விரும்புறது கிடையாது. பாவத்தை விடியானா விட மாட்டேன். பாவமும் வேணும், இயேசு கிறிஸ்து வேணும். உலகமும் வேணும், இயேசு கிறிஸ்து வேணும். நான் பிள்ளை மேலே பாசமும் வேணும், இயேசு கிறிஸ்து வேணும். பணமும் வேணும், இயேசு கிறிஸ்து வேணும். அது முடியாத காரியம். ஒன்று உலகத்தை பிடிக்கணும், இல்லை தேவனை பிடிக்கணும். இவங்க பயங்கரமாக காயப்படுகிறார்கள். அடுத்தால என்ன எழுதிருக்கு? 35 வேதம் என்ன சொல்ல பாருங்க. வேறு சிலர் நிந்தையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். யாரை குறித்து எழுதியிருக்கு? இந்த இந்த மகாபெரிய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவங்களை தான் குறிச்சிருக்கு. உயிர்த்தெழுதல் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது தான் நமக்கு உயிர்த்தெழுதலின் அடையாளம். மரித்த கிரியைகள் பாவத்தின் கிரியைகள், உயிர்த்தெழுந்த கிரியைகள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பற்றி இயேசுவை தரித்துக்கொள்ள தான் உயிர்த்தெழுதல். இந்த மகாபெரிய உயிர்த்தெழு அலையல்னா பாதிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். அல்லது இந்த எங்கள் பக்கத்தில் சர்ச்சையில் கூட இந்த 2-3 பேர் கேன்சர் வியாதி. ஒரு பயங்கரமான ஒரு வேதனை தான். நல்ல மனுஷன், நல்ல சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக போவார். அவர் பைபிள் மண்டையில் கேன்சர். நான் கேன்சர் வரக்கூடாது, கேன்சர் உலகத்தில் இருந்தால் எல்லா வியாதியும் வரதான் செய்யும். ஆனால் அற்புத விதமாய் தேவன் தப்பு வைக்கிறவர். வரிசையாக ஒவ்வொரு குடும்பமும் பயங்கரமாக காயப்படுவதை பார்க்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் பயங்கரமாய் காயப்படுவதை பார்க்கிறேன். எதுக்குயா? எதுக்கு? இயேசுவின் இரத்தத்தில் பாதுகாப்பில் இல்லைன்னு அர்த்தம். இயேசுவின் சிலுவை சுமக்கலன்னு அர்த்தம். இயேசுவின் இரத்தம் நம்ம மேல் நெதம் தெளிக்கப்படணும். அல்லேலூயா, நன்றியோ. இதெல்லாம் காரியங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா நான் இப்படி தான் போவேன், பிரச்சனை இல்லை. அவங்களை எவர் அல்லேலூயா அர்ப்பணிக்கிறாங்களோ அதுக்கு தான் உங்கள் பிரயாசத்தின் பலன் உண்டாகும். நான் இப்படி தான் இருப்பேன், பிரச்சனை இல்லை, இருங்க. இல்லை நான் தேவனை வைராக்கியமாய் பிடிக்க போகிறேன், குடும்பத்தை தப்பித்துக் கொள்ளுவீர்கள். நான் தேவனுக்காக எதையும் அர்ப்பணிக்க ரெடி, நான் தேவனுக்காக ஓட ரெடி. நீ தேவனுக்காக ஓடுகிற முதல்ல உங்களுக்காக ஓடுங்க, இயேசுவை போல மாறுங்க. முதல்ல அல்லலியா சிலுவை அல்லலியா ஏதோ பொய் சொல்லாமல் இருக்கிறதுனாலையோ, கடையில் 10 ரூபாய்க்கு 12 ரூபா கொடுத்துட்டு அந்த 2 ரூபாய் திருப்பி கொடுத்ததுனாலையோ பெரிய பரிசுத்தம்லாம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நடிப்பான பரிசுத்தங்கள். இயேசுவின் சாயல் மட்டும்தான். வசனத்துக்கு கரையம் கட்டுதியா, அதுதான் உன்னை சாபத்திலேருந்து விடுதலை ஆகும். நீ வசனத்துக்கு கரையம் கட்டலையா, சாபத்திலேருந்துலாம் விடுதலை ஆக முடியாது. அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் கொஞ்சம் கடக்காரனாகி இந்த சத்தியத்தில் பேசியிருக்கேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.